மனோஜ் காலையிலேயே அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து ஷோரூமுக்கு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. விஜயாவுக்கு இங்கே மனசே சரியில்லை. ஏன்னா மனோஜுடைய வாழ்க்கையை நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு இருக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயா பார்வதிக்கு கால் பண்ணால் விஜயா வந்துட்டு பார்வதி கால் பண்ணுற அந்த சமயத்தில் பார்வதி கால் அட்டன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து கதை எடுக்கிறதுக்காக வெளியே போகவும் செஞ்சுருக்காங்க. இந்த சமயத்தில் மீனா தன்னுடைய பூசங்க வேலையாக அவங்க அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்ய போது தான் பூசங்கத்துக்கு மீனா போனதுக்கு பிறகு அங்கே சிந்தாமணியை பார்க்கவும் செய்கிறாங்க. சிந்தாமணி கிட்ட இங்கே அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் ஒரு மரியாதையாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்தில் போகிறாங்க. இங்கே எதுவுமே சிந்தாமணி வந்துட்டு மீனா கிட்ட பேசல். இவக்கிட்ட நம்ம வாயை விட்டோன்னா அப்புறம் நம்ம பொண்ணு நம்ம விட்டு போயிடுவான்னு நினச்சி பயந்து போன சிந்தாமணி பரவாயில்ல, இப்போ ரேகா வந்ததுனால அவருக்கு ஓரளவுக்கு உடம்பு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. அப்போ தான் இங்கே சத்யா மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா, இப்போது அவருடைய கம்பெனியை நான் தாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அதான் தெரியுமே சத்யா, நீ தான் இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டே அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கேருந்து பார்த்துக்க போகிறோன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பாவுக்கு ஒரு உடம்பு இப்போ இன்னமும் குணமாகாமலே இருக்குது. ரேகாவும் அப்பா குணமானதுக்கு பிறகு போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அம்மா அங்கே தனியாக வேற இருக்காங்கப்பா. அதனால் எனக்கு அம்மாவை தனியாக விட்டுட்டு வரதுக்கும் விருப்பம் இல்லை. அக்கா, நீ அடிக்கடி அம்மாவை போய் பார்த்துக்கோன்னு சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வைக்கிறாங்க. மீனா தன்னுடைய அம்மா சந்திராவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. சந்திரா வந்துட்டு அங்கே வீட்டில் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்தில் போனேன். மீனாவை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. சத்யா ஃபோன் பண்ணானாமான்னு சொல்லி கேட்க, பண்ணாண்டி, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பண்ணான். அக்கா வருவான்னு சொல்லியிருந்தான். நீயும் அதே போல் வந்துட்டேன். சரி, இப்போது அவங்க அப்பா எப்படி இருக்காங்க, நான் போய் ஒரு எட்டை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன்டி மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீ மட்டும் எப்படி அங்கே தனியாக போக முடியும்னு சொல்லி கேட்க, அதாண்டி உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நீ என் கூட வரியா? என்ன இருந்தாலும் அவர் இங்கே சத்யாவுடைய மாமனார். அவருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்க்காம போய் இருக்கக்கூடாதுல்ல, நம்ம போய் ஒரு எட்டை பார்த்துட்டு வந்துடலாண்டி அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது பழங்கனியெல்லாம் வாங்கிக்கிட்டு நேராக அவரை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சந்திராவையும் மீனாவையும் கொஞ்சம் நேரம் வெளியவே நிற்க வைக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாங்க இங்கே சிந்தாமணி. ஏன்னா சிந்தாமணிக்கு ஏற்கனவே தெரியும், சத்யா சொன்னதுனால தன்னுடைய அம்மாவும் அக்காவும் வராங்கன்னு சொல்லியிருந்ததுனால. அதே நேரத்தில் ரேகாவுக்கு சந்தோஷமாக இருக்கு. ஆண்டி தன்னுடைய அப்பா வந்துட்டு பார்க்க வர போகிறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆட்கள் கிட்ட சொல்ல, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுமா, நான் இந்த வீட்டுக்கு புதுசாக வேலைக்கு சேர்ந்திருந்தாலும் இங்கே தெரியாதவங்கள வீட்டுக்குள்ளே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கேட்டு வரேன்னு சொன்னவர் ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. மீனாவும் சந்திராவும் வெளியவே நிற்கிறாங்க. அப்போ தான் சத்யா வந்துட்டு இங்கே கீழே வந்து பார்த்தா தன்னுடைய அக்காவும் அம்மா வெளியே நிற்கிறத பார்த்துட்டு, அக்கா, அம்மா, நீங்கள் 2 பேரும் ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்ல, இல்லைடா நாங்கள் இப்போ தான் முன்னாடியே வந்துட்டோம், ஆனால் எங்களை உள்ளே விடவே இல்லைன்னு சொல்ல, என்னம்மா நீ எனக்கும் ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம்ல, அக்கா நீயாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம்னு சொல்ல, இல்லை சத்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தன்னுடைய அம்மாவையும் அக்காவையும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஆண்டி, அவங்க ரொம்ப நேரமாக வெளியவே நின்றுட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்ல, இல்லை அது வந்து டேய் என்னடா இதுன்னு உடனே இங்கே சிந்தாமணி தான் ஆட்களை பார்த்து கேட்க, இல்லை மேடம், எனக்கு எதுவும் தெரியாது, நான் இவங்களை பார்த்ததும் புதுசாக இருந்ததா, அதனால தான் நான் வெளியே நிற்க வச்சுட்டேன், உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு வந்தேன். நீங்கள் ஐயாவோடைய உடம்பை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அதனால தான் நான் எதுவுமே பேசாமல் நின்றுட்டேன்னு சொல்லி சமாளிக்கவும் செய்கிறாரு அவரும். சரி சரி, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு மீனாவையும் அவங்க அம்மாவையும் உள்ளே கூப்பிடுறாங்க. வாங்க சம்மந்தி, வந்து உட்காருங்கன்னு சொல்லும்போது சந்திராவுக்கே புதுசாக இருக்குது. சிந்தாமணி தன்னை பார்த்து இப்படி சொல்கிறத கேட்டு அதுக்கு பிறகு உள்ளே இருக்க அவங்க ரேகாவுடைய அப்பாவை பார்க்க ரேகாவே கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படி இருக்கீங்க சம்மந்தி, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கவும் செய்கிறாங்க. சத்யா இங்கே இருக்கான்னு நினச்சி வருத்தப்பட வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு என் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், அதுக்கு பிறகு எனக்கு ஓரளவு குணமானதுக்கு பிறகு நான் போய் பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் சத்யா இங்கே இருந்தால் போதும்னு சொல்ல, சச்சன் நான் உங்களை பார்த்துட்டு போகலான்டா வந்தேன், சத்யா இங்கே இருக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏன் பிரச்சனையாக இருக்க போகுது, உங்கள் பையன் வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டான், சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவும். சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் மீனாவும் கிளம்பும்போது உடனே அதுக்கு ரேகா சொல்கிறாங்க, ஆண்டி அந்த வீட்டில் என்னை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிறீங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் இங்கே வந்துட்டு சாப்பிடாம போனால் நான் விட்டு வேணாம், வாங்க ஆண்டி அப்படின்னு நீங்கள் சந்திராவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. அம்மா வாமா அப்படின்னு அங்கே சத்யாவை கூட்டிகிட்டு போங்க. சந்திராவுக்கு மீனாவுக்கும் 2 பேருக்கும் இங்கே ரேகா பரிமாறவும் செய்கிறாங்க. சீதா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா, இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, ஆமாம் சீதாவை அருண் வீட்டுக்கே வந்து கூப்பிட்ருக்காரு, அதுக்கப்புறம் சீதாவை நாங்களே கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம், சீதா இப்போது நல்லா தான்
தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அவங்க லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி கவலைப்பட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்த வரைக்கும் சந்தோஷம் தானே எங்கள் ரேகா சொல்லிக்கிட்டு இங்கே சாப்பாடு பரிமாறுறாங்க. சாப்பாடெலாம் நீங்கள் சமைக்கிற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நல்லதாம்மா இருக்குது, ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வேலைக்காரவங்க தான் சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடெலாம் சாப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு சந்திரா மீனா 2 பேருமே கிளம்பி போங்க. எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் இந்த வீட்டில் நடக்குது. ரேகாவை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தா போல் அவளை மாற்றியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க எங்கள் சிந்தாமணி. சரி மீனா, நீ இவ்வளோ தூரம் வீட்டுக்கெல்லாம் நான் கொண்டாந்துட்டு வரைக்கும் போதுமா, நீ கிளம்புமான்னு சொல்ல. இல்லைம்மா, நீ தனியாக இருக்கீங்க, நான் வேணா இங்கே இருக்கட்டுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வேற பாட்டி ஒரு பக்கம் எல்லாத்தையும் மறந்து போயிருக்காங்க. அந்த வீட்டில் அதிக நாள் நான் இருக்கிறத பார்த்துட்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நானும் ஸ்ருதி ஏன் அங்கே இருக்கோம், உங்களுக்குன்னு வீடு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, நான் வேணா இங்கே 2 நாள் இருக்கேன், அங்கே பிரச்சனையும் கொஞ்சம் முடியட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லடி இப்போ தான் மேலே மாடியில் நீங்கள் ரூமே கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த நேரத்தில் நீயும் இங்கே வந்து இறந்துட்டா மாப்பிள்ளைக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல, இருமா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா மீனா, நீ தங்குறனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் வேணாலும் அங்கே வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. நான் தான் சொன்னலம்மா, அவர் எதுவும் சொல்ல மாட்டான்னு, நான் இங்கே இருக்கேம்மா, சத்யா வர வரையுமாவது நான் இங்கே உன் கூட இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சரி அப்படின்னு இங்கே சந்திராவும் ஒத்துக்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே மீனா வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு கிளம்புறாங்க, சங்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் முத்து வந்துட்டு வராங்க. முத்து வந்துட்டு மேலே மாடியில் எல்லாம் வேலை நடந்துட்டுருக்கல மீனா, நான் அப்படியே சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல, என்னங்க நானும் வீட்டுக்கு வரட்டா, பகல் நேரத்தில் இப்படி வேலை அதுவுமா பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அம்மாவையும் பாட்டியும் பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, சரி வான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனாவை முத்து கூட்டிகிட்டு வரதை பார்த்த உடனே பாட்டி வந்துட்டு, ஏண்டா முத்து, இப்படி கல்யாணம் ஆகாத நீ கண்ட பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருந்தால் பார்க்குறவங்க என்னடா நினைப்பாங்க, காலகாலத்தில் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஏமா உனக்கு தான் அறிவு இல்லையா, இவன் கூப்பிட்டானே இவன் பின்னாடி நீ வந்துடுவேன்னு சொல்ல, இல்லை பாட்டி அது வந்துன்னு சொல்லும்போது, இப்போ எதுக்கு இங்கே வந்த, அதான் நீ உங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டியே, இந்த பொண்ணு தான் சொல் பேச்சு கேட்காம இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டி சொல்ல, பாட்டி பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாதுன்னு மீனாவுக்கு நல்லா தான் நினைக்கவும் செய்தேன். ஆனாலும் இருந்தாலும் ஒரு பக்கம் பாட்டி இப்படி பேசுகிறாங்களேன்னு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வீட்டு வேலை நடக்கணும்ல, அது வரைக்கும் இந்த பிள்ளை இங்கே இருக்கிறதுலையும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அண்ணாமலையும் இப்படி சொன்னதை கேட்டதும், அதுவும் சரிதான், நேற்று நைட்டு நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்குது, அங்கே தான் போயிட்டு வந்தேன்னு சொல்ல, கழுத்தில் தாலியெல்லாம் போட்டிருக்கேன், கல்யாணம் ஆகிடுச்சா உனக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஆயிடுச்சு, உன் புருஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்க, அவர் டிரைவராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. கார் டிரைவராவா, முத்துக்கிட்ட தான் வேலை பார்க்குறானா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு அந்த தலையாட்டமும் செய்கிறாங்க அமீனாவும். சரி ஏதோ ஒன்று நல்லபடியாக வாழ்க்கை நடந்தால் சரி. ஆமாம் குழந்தை குட்டியெல்லாம் இருக்காளே சொல்லி கேட்க, இன்னும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, காலகாலத்தில் அதையும் பெற்றுக்கணும், இப்படிலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நேராக உள்ளே போக, நீ என்ன முத்து ரூமுக்குள்ளே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாட்டி அது வந்துன்னு சொல்ல, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதோ இந்த பொண்ணை பார்த்தாலும் கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் சரியாக தெரியலை, எதை கேட்டாலும் மழுப்பிலான பதிலையே சொல்லிக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே மீனா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அவங்க சமையலையும் பண்ணவும் செய்கிறாங்க. நீ எதுக்கு இப்போ கிச்சனுக்குள்ளே போகிற, விஜயா தானே இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பான், நீ போ, மேலே மாடியில் வேலை நடக்குதா பார்க்கணுன்னு சொன்னல, உனக்கு ஏதோ அது சம்மந்தமாக தான் வேலை தெரியும்னு சொல்லிட்டு இருந்தாரு இங்கே அண்ணாமலையும், அதனால் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பாட்டின்னு மேலே மாடியில் வேலை நடக்கிற இடத்துக்கு இங்கே மீனாவும் போயிடுறாங்க. போய் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய் அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி மேலே வீடு கட்டுறதை பார்க்குறப்ப சந்தோஷமாக தான் இருக்குது. முத்துவுக்கு ரூம் கட்டினதுக்கு பிறகு ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு பாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை எப்போ சரியாகுமோ கடவுளே என்னை காப்பாற்றுன்னு அங்கே விஜயாவும் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் இப்படி ஷோரூமில் இருக்கிற அந்த பட்சத்தில் தான் இங்கே தேவிகா கனகா 2 பேருமே வராங்க. தேவிகாவையும் கனகாவையும் பார்த்தாலே இங்கே மனோஜுக்கு பையன்தான் வருது. தேவிகா வந்தாலே மிரட்டுற மாதிரி பேசவும் செய்கிறாங்க. அந்த ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது, மாப்பிள்ளைங்க என்ன பண்ணுறீங்க, வீட்டு பக்கம் வரேன்னு சொல்கிறீங்க ஆனால் வரவே மாட்டீங்க அப்படின்னு கோபத்தோட பேச, இல்லை ஆண்டி நான் வரதுனால பிரச்சனை கிடையாது, ஆனால் என் நிலைமையை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அப்போ என் நிலைமைக்கு என்ன பதில், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பிரித்து வைக்கிறது அதான் என்னுடைய நிலைமையா, அப்புறம் என்னுடைய சொந்தக்காரவங்களாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்க மாட்டாங்களா, மாப்பிள்ளை எங்கன்னு கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க ஆண்டி கோவப்படாதீங்க ப்ளீஸ் ஆண்டி, இங்கே கஸ்டமர்லாம் வந்திருக்காங்கன்னு அங்கே மனோஜ் சமாதானப்படுத்த,
அதுக்கு தேவிகாவும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. சரிங்க மாப்பிள்ள, எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அதுக்கு போக வேண்டியது இருக்குது. கனகாவை தனியாக வீட்லையும் விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க, அதனால் கனகாவை ஷோரூமில் விட்டுட்டு போகலான் தான் வந்தேன். கனகாவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, அடிக்கடி வெளியே ஓடிடுவான், கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கோங்க, அவள் கூட இருந்து பார்த்துக்கோங்க. நான் இங்கேருந்து கொஞ்சம் மீட்டிங் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ஏண்டி என்ன ஆண்டி நீங்கள் கனகாவை இப்படி தனியாக எங்கள் மாப்பிள்ளை விட்டுட்டு போனேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன் நீங்கள் இருக்கீங்க, ஏன் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா? கனகாவுக்கு ஏதோ ஒன்றுனா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் கூட இருந்து அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இதை வேற என் தலையில் கட்டிட்டு போகிறாங்களே நினச்சிட்டு மனோஜ் மனசொடைஞ்சு போய் உட்காந்துருக்கேன். தேவிகா இங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க கனகா கிட்ட புத்திமதியெல்லாம் சொல்லிட்டு. சரிம்மான்னு சொல்லிட்டு கனகாவும் இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே ஜீவா, அந்த சந்தோஷ், அதுக்கப்புறமா அந்த சக்திவேலு 2-3 பேருமே வராங்க. என்ன பாஸ் இப்படி ஆகிப்போச்சு, இப்போ ரோஹிணி மேடம் வேற வந்துட்டா நீங்கள் மாட்டிப்பீங்களேன்னு சொல்ல, நான் இதுக்கு மாட்ட போகிறேன், அதான் சக்திவேல் சார் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்ல, சக்திவேல் இங்கே இருக்காரு, ஆனால் அதே சமயத்தில் ரோஹிணி மேடம் கிட்டே நீங்கள் சிக்காமல் இருக்கணும்னா அதுக்கு கனகா பேசாமல் இருக்கணும்னு சொல்ல, கனகா இங்கே இருந்தால் தானே, கனகாவை உள்ளே கூட்டிகிட்டு போ ஜீவா அப்படின்னு சொல்ல கனகாவை உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. எப்போதும் போல் அந்த ரூமில் கொண்டு போயிட்டு நீங்கள் 2 பேருமே இருங்க, ஏதாவது விளையாட்டு காட்டி இருன்னு சொல்லும்போது, சார் ஏற்கனவே எனக்கு சேலரி பாக்கி இருக்கு, இது போக உங்களுக்கு நான் வேலை பார்க்குறத காட்டிலும் இந்த மாதிரியான விஷயங்களை நான் பண்ணணுமான்னு ஜீவா கேட்க, எக்ஸ்ட்ரா சம்பளம் வேணாலும் நான் உனக்கு போட்டு தரேன், முதல்ல நீங்கள் எந்த அவளை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஜீவா அங்கேருந்து கனகா உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் தான் இங்கே ரோஹிணி வரவும் செய்கிறாங்க. மனோஜ் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மனோஜ், இங்கே நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டியா? எனக்கு செக்கப்புக்கு போகணும், அப்போ நீ கூட வரணும்னு சொன்னல, இன்னைக்கு தான் செக்கப், நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கா என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ், நீ என் கூட வரலன்னா அப்புறம் நடக்கிறதே வேற, பேசாமல் கிளம்பி என் கூட செக்கப்புக்கு வந்துடு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்ல, சொன்னால் புரிஞ்சுக்கோ, கஸ்டமர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, இந்த நேரத்தில் என்னால் செக்கப்புக்கெலாம் வர முடியாதுன்னு சொல்ல, மனோஜ் எனக்கு மேலும் மேலும் கோவத்தை ஏற்படுத்துகிற விதமாக பேசிக்கிட்டு இருக்காதுன்னு கத்தவும் செய்ய, கத்துனதை கேட்டவுடனே கஸ்டமர் எல்லாம் திரும்பி பார்க்க, ஒன்றும் இல்லை நீங்கள் வேற வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு சரி வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலே. சக்திவேல், சந்தோஷ், ஜீவா, நீங்கள் 3 பேர் தான் எங்கள் பொறுப்பையும் பார்த்துக்கணும், கஸ்டமரையும் பார்த்துக்கணும், அந்த கனகாவையும் பார்த்துக்கணும். கனகா நான் எங்கே நிற்கட்டான், நான் ஜூஸ் வாங்க போயிருக்கேன்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கே ஜீவா சொல்லிடுறாங்க. இப்படி ஆகிப்போச்சே ப்ரோ உன்னுடைய நிலைமைன்னு அங்கே அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்திவேலை பார்க்க, சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி உடனே அந்த ரோஹிணியை கூட்டிகிட்டு அங்கேருந்து செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. இந்த நேரத்தில் உள்ளே இருக்க கனகா வெளியே வராங்க. வெளியே வந்து என் ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லிட்டு 4 பக்கமும் தேட ஆரம்பிக்க, இல்லை உன் ஹஸ்பண்ட் இப்போ தான் உனக்காக ஜூஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, நீ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும்ல, அதுக்காக தான் ஜூஸ் வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்ல, அப்படி ஏன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக குதித்து விளையாடுறத பார்த்துட்டு இங்கே ஜீவாவும் இன்றைக்கி நமக்கு இதுதான் நிலைமை நினச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் மனோஜ் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. தன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும், ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துக்கவும் செய்கிறாங்க. மனோஜ் என் கூட இருந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா, இன்றைக்கி எப்படி எனக்கு செக்கப்புக்கு வந்தே அதே போல் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஸ்கேன் பண்ணணும், அந்த ஸ்கேனில் வந்துட்டு நம்ம பேபியை பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீ என் கூட அன்றைக்கி வந்து தான் ஆகணும்னு சொல்ல, இன்றைக்கி ஒரு நாள் வந்தது பார்த்தா தான் சொல்ல, மனோஜ் இன்னைக்கு எனக்காக வந்த, இன்னொரு நாள் உன் குழந்தைக்காகவா, உன்னோட குழந்தை மனோஜ், உன்னோட குழந்தை எப்படி இருக்குது, வயிற்றில் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்குன்றதை நீ பார்க்கணும்ல, எல்லா அப்பா அம்மாவும் அதை தானே ஆசைப்படுவாங்க, நீ மட்டும் ஏன் மனோஜ் இப்படி இருக்குன்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன பண்ணுறாங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கவும் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு மனோஜ்க்கு வந்துட்டு இங்கே ஃபோன் வருது. ஃபோன் வந்த கையோட பதறி துடிச்சு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பின்னாடியே இங்கே ரோஹிணியும் வரவும் செய்கிறாங்க. பார்த்தா ஷோரூம் முழுக்கவே எங்கள் தீபத்தி அங்கே ஃபயர் இன்ஜின்லாம் வந்து அந்த ஷோரூமை அணைச்சிட்ருக்கவும் செய்ய, பக்கத்தில் முத்து வெள்ளாண்மை நிற்கிறாங்க. நீ எப்படி இங்கேன்னு சொல்லும்போது, கஸ்டமரை ட்ராப் பண்ண வந்த, அப்போ தான் உன்னுடைய ஷோரூம் எப்படி ஃபயர் அணைச்சு, நீ எங்கடா போனன்னு சொல்லி கேட்க, பக்கத்தில் பார்லரம்மா நிற்கிறத பார்த்ததும் புரியுது, வீட்டில் வேண்டாத வெறுப்பாக பேசுகிறது, எங்கே இந்த பார்லர் அம்மா கூட ஊர் சுற்றுறது, ஏன்னா உனக்கு பிஸ்னஸை தவிர்த்து வேறு எல்லாமே நல்லா வருமா, பொய் சொல்கிற, பித்தலாட்டம் பண்ணுற, ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முத்து போதும்
போதும், இதுக்கு மேலே இங்கே மனோஜை பற்றி பேசாதீங்க. மனோஜ் ஏற்கனவே எங்கள் மனசு உடஞ்சி போயிருக்காரு. ஷோரூம் இப்படி ஆயிடுச்சேன்னு. மனோஜ் ஷோரூம்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எடுத்திருக்கேன் ரோகிணி, ஆனால் இப்படி ஷோரூமுக்கு பாதி செலவு கூட என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் மனோஜ் பார்த்துக்கலாம், கவலைப்படாத. எப்படி நடந்துச்சு என்ன இதுன்னு தெரியல நினச்சிட்டு இருக்கும்போது தான் கனகா அங்கே நிற்கிறத பார்க்குறாங்க. பாஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு அங்கே ஜீவா கூப்பிடுறாங்க. பக்கத்தில் போன பிறகு, பாஸ் இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததுக்கு காரணமே உங்கள் ஒய்ஃப் கனகா தான் சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற ஜீவா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், நான் என்ன சொல்லியும் கேட்கல. இங்கே எல்லா மின்சாரமும் இவங்களால தான் இந்த மாதிரி ஆனவும் செஞ்சுது. ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் டோர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. சில ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் இங்கே போடவும் செஞ்சுட்டாங்க. கனெக்ஷன் எல்லாமே இங்கே என்ன தான் ஆச்சுனே தெரியலை, எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஃப்ரிட்ஜ் வெடித்த அந்த சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுச்சு. மொத்த கம்பெனியும் இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது, கேட்டதுக்கு பிறகு மனோஜுக்கு கோவம் வருது அந்த கனகா மேலே. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார், இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்துட்டு அழுதிட்டு நிற்க, டேய் அழுகாதடா, கொஞ்சம் அமைதியாக இருடா, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு முத்து சொல்லிட்டு இருக்க, மனோஜ் ஃபீல் பண்ணாதுன்னு எங்கள் பக்கத்தில் ரோஹிணி உட்காந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் கனகாவுடைய அம்மா தேவிகா இதை வந்து பார்த்துட்டு கனகாவை வண்டியில் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க. கனகாவும் தேவிகாவும் இப்படி எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போகிறதான் பார்க்குறாங்க. ஏன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்போது அங்கே கனகாவை காப்பாற்றினதே எங்கள் முத்து தான் அந்த இடத்துக்கு எங்கள் ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ண வந்திருப்பாங்க. ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்ததை பார்த்ததுமே உள்ளே இருக்க கனகாவை கூட்டிகிட்டு வந்து வெளியே விட்டு காப்பாற்றினது, பல பேரை காப்பாற்றினது எல்லாமே முத்துவாக தான் இருக்கும். இதையும் ஜீவா சொல்லி தான் இங்கே தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை சார், உங்கள் ஒய்ஃப் கனகாவுக்கு மட்டும் ஏதாவது வந்து ஆயிருந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் வேணுன்னே பண்ணீங்கன்னா அவங்க அம்மா உங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் தப்பிச்சிங்களே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜீவாவும். மனோஜ் உடஞ்சி அழுக, விஜயா அண்ணாமலை நீ எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்து ஷோரூமை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க. விஜயா ரொம்பவே மனோஜை பிடிச்சிட்டு அழுகவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே முத்து வந்துட்டு மீனா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட எதுவுமே சரியாக இல்லை மீனா அப்படின்னு சொல்லும்போது, இங்கேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறது கஷ்டம், பக்கத்தில் கடைகளில் இருக்கிறது ஏதாவது எடுத்துக்கலான்னு சொல்ல, ஃபயர் ஆக்சிடென்ட் உள்ளே நடந்தது, சிசிடிவியை பார்த்து என்ன ஆக போகுதுன்னு அங்கே ஸ்ருதியும் கேள்வி கேட்க, அதுவும் சரிதான் பழகுறல், நாமளும் இனிமே ஃபயர் ஆக்சிடென்ட் உள்ளே நடந்தது நினச்சி மனசை தேத்திக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இந்த கனகாவும் அவங்க அம்மாவும் திருட்டுத்தனமாக இங்கேருந்து கிளம்பி போனதை பார்க்குறப்போ சந்தேகமாக இருந்துச்சு, நான் போய் ஒரு எட்டை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல, டேய் முத்து நானும் உன் கூட வரேன்னு ரவி கிளம்புறாங்க. இங்கே ஸ்ருதி மீனா எல்லாமே அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கேருந்து கிளம்பி போனதும் ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு ரவி முத்து ரெண்டு பேருமே போகிறாங்க எங்கள் தேவியோடைய வீட்டுக்கு. முத்துவ ரவியுமே அந்த தேவிகா வீட்டுக்கும் கனகா வீட்டுக்கும் போகும்போது தான் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கவும் செய்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா அங்கே ஜீவாவை பார்க்குறாங்க. ஜீவா வேற யாரும் இல்லை, இந்த தேவிகாவுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு ஃப்ரெண்டு. அதாவது அவங்க இங்கே ஃபாரினில் கனடாவில் இருந்த அந்த சமயத்தில், அதாவது மனோஜுடைய பணம் 30 லட்சத்தை எடுத்துகிட்டு ஓடினாங்கள்ல, அப்போ பிஸ்னஸ் மேட்டாக இங்கே வந்தவங்க தான் இந்த தேவிகா. தேவியோடைய பொண்ணு கனகா மூலமாக தான் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிருக்காங்க. அதாவது ஊருக்கு வந்த பிறகு இங்கே 30 லட்சம் பணத்தை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இங்கே 2 பேருமே வாங்கியிருக்காங்க. மனோஜ் அதுக்கப்புறமா ரோஹிணி 31 லட்ச ரூபா பணத்தை அவங்க வாங்கவும் செஞ்சுருக்காங்க. அப்படி அவங்க அந்த பணத்தை வாங்கினதுனால இந்த எப்படியாவது பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் ஜீவாவுக்குள்ளே ஓடிருக்கு. அதுக்காக தான் நடந்த பிரச்சனை இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு இருந்த எங்கள் ஜீவா அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் இந்த மனோஜை ஃபாலோ பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அப்படி செஞ்ச பட்சத்தில் தான் அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்க, என்ன பிரச்சனையில் அவங்க இப்போது இந்த சூழ்நிலை கடந்துட்டுருக்காங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் ஜீவா அடுத்து இவனுடைய பேராசை குணம், அந்த பணத்தாசை, இதை வச்சு தான் தேவிகாவையும் கனகாவையும் உள்ளே இறக்கியிருக்காங்க. இதில் அவங்களுக்கு பணம் கிடைக்கணும். அந்த மனோஜ் வந்துட்டு கனகா கழுத்தில் தாலி கட்டினார், அதுவும் மனநல சரியில்லாத பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டாருன்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஆள் ஜெயிலுக்கு போகணும். மொத்தத்தில் பணமும் நம்ம கைக்கு கிடச்சிரும். ஏன்னா இந்த மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஷோரூமை மொத்தமாகவே எரிச்சு விட்டுட்டோன்னா, ஏன்னா அவன் கையில் பணமும் இருக்காது. அதே போல் அதில் வர இன்சூரன்ஸ் பணம் மொத்த பணத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்.
எடுத்துக்கலாம், ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் இந்த ஜீவாவே இப்படிப்பட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு முதல் மனைவிக்கு தெரியாமல் டிவோர்ஸ் நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் ரெண்டாவது கல்யாணம் பண்ண பாவத்துக்காக அவனுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த கேஸையும் நீங்களே ஃபைல் பண்ணிடுங்க மேடம்னு சொல்லி தான் இங்கே இந்தியாவுக்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. தேவிகா, கனகா, இங்கே ஜீவா 3 பேரும் பேசுகிறத இங்கே கேட்டுறாங்க. முக்கியமாக கனகா, இவங்க இங்கே அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களே இல்லை அப்படின்றத தெரிஞ்சிருது அவங்க பேச்சுலேருந்து. எத்தனை நாளைக்கு நான் இப்படி நடத்திக்கிட்டே இருக்கிறதுனே எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், பிறகு உனக்கு சரியாகணும்னு அவங்க ஏதாவது முயற்சி எடுப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே தேவிகா மேமே பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சம்மந்தப்பட்டவங்க இல்லைன்றதையும் இங்கே முத்துவும் ரவியும் புரிஞ்சுக்கிறான். அதே சமயத்தில் இது எல்லாத்துக்கும் காரணமான 3 பேரையும் போலீஸில் ஒப்படைக்கணுன்ற ஒரு முடிவோட இங்கே செயல்படவும் செய்கிறாங்க முத்துவும் ரவியும். இங்கே ஜீவா, அந்த தேவிகா, அதுக்கப்புறமா கனகா, இவங்க 3 பேரையும் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. எவிடன்ஸ் இங்கே முத்து எடுத்த வீடியோ தான். அந்த வீடியோவில் அவங்க பேசினது எல்லாமே ரெக்கார்டாகவும் செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருந்த சமயத்தில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட குற்றத்துக்காகவும் உங்கள் அண்ணன் மனோஜ் மேலேயும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிடுறாங்க. பண்ண தப்புக்கு யார் மேலே என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்க சார்னு சொல்லிடுறாங்க. அது போக மனோஜுக்கு உண்மை தெரிஞ்சிருது, இவங்க எல்லாமே நம்மளை பழி வாங்க வந்தவங்கன்ற விஷயமும். அந்த நேரத்தில் தான் எங்கள் ரோஹிணிக்கு உண்மை தெரிஞ்சு மனோஜை பயங்கரமாக திட்ட செய்கிறாங்க. எப்படி மனோஜ், எப்படி உன்னால் எப்படி இருக்க முடிஞ்சுது? என்னை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணம் சொத்து தானா? அப்போ சொத்து தான் உன்னுடைய மெயினான ஆசையா? அப்போது கூட வாழ்கிற ஒரு பொண்ணோட அன்பு பாசத்தையும் நீ என்றைக்குமே புரிஞ்சுக்க போகிறது இல்லைன்னு சொல்லி கண்டபடி திட்டுறாங்க. உன்னை போய் என் புருஷனா நினச்சி உன் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன் பாரு, என்னையே சொல்லணும்னு ரோஹிணி வந்துட்டு மனோஜ் மேலே கோவப்பட்டு அங்கேருந்து போகவும் செய்ய மனோஜை போலீஸ் அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகவும் செய்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க விஜயா மனோஜ் பின்னாடியே போக, அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, மீதியாக இருங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் போலீஸ் கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் எங்கள் வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்த விஜயா எப்படியாவது அவனை வெளியே எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணுங்கடான்னு சொல்லும்போது, இந்த தடவை எங்களால் எந்த முயற்சியும் பண்ண முடியாதுமா, அவன் ஜெயிலில் இருக்கட்டும், அவன் கஷ்டப்படட்டும், கஷ்டம்னா என்னென்னு தெரிஞ்சதுக்கு பிறகு வெளியே வந்து அவனே அவனுடைய வாழ்க்கையை தேடிக்கட்டும், தேவையில்லாமல் அவன் வாழ்க்கையில் நீங்கள் குறுக்கிடாதீங்கன்னு சொல்ல டேய் அப்படின்னு கத்துறாங்க. மனோஜ் இங்கே அப்போ தான் அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே முத்து ரவி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இங்கே பாரு விஜயா, உன் பிள்ளைய நீ ரொம்ப கெடுத்துட்ட. இன்றைக்கி அவன் இந்த சூழ்நிலையில் இருக்கானா அதுக்கு காரணம் அவன் தான். வீட்டுக்கு தெரியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி கல்யாணம் பண்ணான். ஆனால் அவங்க எல்லாருமே பிளான் பண்ணி மனோஜுடைய பணத்தை பறிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. மொத்தத்தில் ஷேர் வேல்யூ வச்சுருக்காங்க 2 பேரும்னா அந்த தேவிகாவும் கனகாவும், அப்புறம் அந்த ஜீவா, இவங்க 3 பேருக்கும் இதில் ஷேர் வேல்யூ வேறு இருக்குது. மொத்த ஒரு அதாவது இன்சூரன்ஸ் போட்டு இந்த ஷோரூமில் வந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடத்த வச்சு பிறகு இங்கே ஏற்கனவே அந்த இன்சூரன்ஸ் பணத்து மூலமாக அந்த பணத்தை ஆட்டே போடணும்னு நினச்சிருக்காங்க. அப்படி தான், அதனால தான் பிளான் பண்ணி அந்த தேவிகா அந்த கனகாவை கொண்டு வந்து எங்கள் ஷோரூமில் விட்டுட்டு போகவும் செய்ய கனகா தான் பார்த்த விலையை ரொம்ப கச்சிதமாக முடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அதான் ஷோரூமே இப்போ இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே முத்துவும் சொல்ல, இப்படியெல்லாம் கூட பணத்துக்கு ஆசைப்பட்டு நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கும் போது அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது, இல்லை பழகுறாளே, நம்ம வீட்டில் இருக்கவங்களே பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வேணாலும் செய்கிறாங்க, வெளியில் இருக்கவங்களும் அதை செய்ய மாட்டாங்க. என்ன நிச்சயம்? அவங்க பண்ணது தப்புனா மனோஜ் பண்ணதும் அம்மா பண்ணதும் தப்பு தானே. பணத்தை ஆசை பிடிச்சவங்களுக்கு தண்டனை வேறு எப்படி கிடைக்கும்னு சொல்லும்போது கரெக்டாக சொன்னடா முத்து. வீட்டுக்கு வர மருமகளுங்களும் வீட்டில் இருக்கவங்களும் நல்ல மாதிரி இருக்காங்களா, நம்மக்கிட்ட நல்ல மாதிரி நடந்துக்கிறாங்களா, நல்ல மாதிரி நம்மளை பார்த்துக்கிறாங்களான்னு தான் பார்க்கணும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வர மருமகளுக்கிட்ட இந்த பணத்தை எதிர்பார்க்கறது ரொம்ப பெரிய தப்பு இல்லை. அதை இனிமேலாவது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா சரின்னு அண்ணாமலை விஜயா பார்த்து சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்து அழுகிறாங்க. விஜயா, உன் மன்னிப்பை ஈஸியாக கேட்டுட்டேன், உன்னுடைய மன்னிப்பை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் உன் பிள்ளை
அவன் மனசார என்னைக்கு திருந்தி வரானோ அன்னைக்கு தான் அவனுக்கு இந்த வீட்லேயும் இடமும் உண்டு அப்படின்னு சொல்ல, அது வரைக்கும் அவன் ஜெயிலே இருக்கட்டும்னு அண்ணாமலை சொல்லிடுறாங்க. விஜயாவால் இதை தாங்கிக்க முடியதான் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, ஜெயில் வாழ்க்கையை மனோஜ் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அது போக வீட்டில் போயிட்டு ரோஹிணி கதறி அழுக அவங்க அம்மா தைரியம் சொல்கிற அதே வேலையில் தான் இங்கே ரோஹிணிக்கு புத்திமதியும் சொல்கிறாங்க. முதல் வாழ்க்கை பிடிக்கல தான், ஆனால் பிடிக்கலனாலும் உனக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்காக உண்மையாக நேர்மையாக நீ வாழ்ந்திருந்தனா இந்த காலத்தில் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்கள யாராவதுக்கு உன்னை பிடிச்சிருந்து கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி வந்திருப்பாங்க. ஆனால் நீ ஏமாத்தணும்னு நினச்சி ஒரு வாழ்க்கைக்குள்ளே போன. ஆனால் அவன் உன்னை விட பெரிய ஏமாத்துக்காரனாக இருக்கான் அப்படின்னு அங்கே அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணியால் தாங்கிக்க முடியலை. ரொம்ப மனசு பாரமாகவும் வலியாகவும் அவங்களுக்கு இருக்க செய்து இன்னொரு பக்கம் வயிற்றில் இருக்க குழந்தைய நினச்சி ரொம்ப கவலைப்பட செய்கிறாங்க. மனோஜ் தன்னை ஏமாத்தின அந்த ஜீவா, தேவிகா, கனகா 3 பேரையும் நினச்சி ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. தன்னை ஏமாற்றி தாங்கிட்டு இந்த பணத்தை பிடுங்கணுங்கிறதுக்காக தான் ஜீவா மூலமாக பிளான் போட்டு தாங்கிட்ட வந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்படவும் செய்கிறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன், உங்ககிட்டேருந்து இந்த பணத்தை எப்படி வாங்கணும்னு தெரியணும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசிட்டு போயிருப்பாங்க ஜீவா. அந்த பேச்சை இப்போ உண்மையாக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளானை பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் முத்துவாலையும் ரவியாலையும் உண்மை வெளிவர தான் செஞ்சுருக்கு. ஒருவேளை வெளிவராமலே போயிருந்துச்சுன்னா இந்த ஷோரூம் மூலமாக கிடைக்கிற இன்சூரன்ஸ் பணம் அந்த கனகாவுக்கும் தேவிகாவுக்கும் போய் சேர்ற மாதிரி தான் இங்கே 2 பேரும் ஏற்பாடு பண்ணவும் செஞ்சுருப்பாங்க மனோஜ் மூலமாக. அப்படி அந்த பணம் அவங்களுக்கு போயிருந்துச்சுன்னா அந்த ஜீவாவும் அந்த கனகா தேவிகான்னு 3 பேருமே இதை ஷேர் எடுத்திருப்பாங்க. மொத்தத்தில் மனோஜ் ஓட்டாண்டியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அவர் தனியாக ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் முத்துவாலையும் ரவியாலையும் தான் இப்போது 4 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. மனோஜ் தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்பட்டு இருந்தாலும் ஆனால் அவர் செஞ்சது முழுக்க தப்பு தான். வருத்தப்படுறதுனால அதை எதையுமே திருத்திட முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் தவிச்சுக்கிட்டு இருக்க தன்னுடைய பிளான் எல்லாம் இப்படி வேஸ்ட்டாக போச்சேன்னு ஜீவா, தேவிகா, கனகா 3 பேரும் இன்னொரு ஒரு செல்லில் இருந்து அவங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. நம்ம நினச்சது எதுவும் நடக்கலையேன்னு. ஆனால் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கூடவே கிடச்சிருக்கு. மனோஜாக இருக்கட்டும், தேவிகாவாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே தண்டனைன்றது இங்கே கிடைக்க தான் செஞ்சுருக்கு.